ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு another எபிசோட். இந்த எபிசோட் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு நடந்து முடிஞ்ச ஃபைனல் மேட்சோட ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எங்கடா நான் மட்டும்தான் வந்திருக்கேன், எங்கடா என் கூட இருக்கவங்களான்னு கேட்டால் எல்லாம் ஆர்சிபி ஃபேன்ஸு. மேட்ச் எல்லாமே செலிப்ரேட் பண்ண போயிட்டாங்க. ஸோ அவங்களும் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஸோ அவங்க அந்த பார்த்தா ரொம்ப லேட்டாக தான் ரெண்டு மேட்ச் சொல்கிறாங்க. ஸோ நமக்கு ஸ்லீப் சைக்கிளுமே டிஸ்டர்ப் ஆகும், எல்லாமே டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதனால் அவங்கள வந்து அடுத்த ஐபிஎல் மொத்த ஐபிஎல் ரிவ்யூ மாதிரி ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் அவங்க ஜாயின் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ நான் என்னோட பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்தது, நான் வந்து என்ன மனசில் இருக்கிறதெல்லாம் நான் அதில் சொல்கிறேன். ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இவன் ஸ்ரேயஸ் ஐயர் டாஸ் ஜெயிச்சிட்டாரு. வந்து பவுலிங் வந்து சூஸ் பண்ணார். கரெக்டான டிசிஷன் மாதிரி தான் இருந்துச்சு. பிச் ரிப்போர்ட்லேயும் வந்துமே சொல்லியிருந்தாங்க, லைக் வந்து நல்ல ஒரு பேட்டிங் சர்ஃபேஸு, பவுலர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. பட் என்ன சொன்னாங்கன்னா, ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் லென்த்து ஸ்லோயர் ஒன்ஸ் மட்டும் நல்லா போடுற டீம் வந்து கன்ஃபார்ம் வந்து கொஞ்சம் பவுலிங் நல்லா பண்ணணும் மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து ரெண்டு டீமுமே வந்து ஸ்டாக்அப் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து ரெண்டு டீமுமே கம்பேரிசன் எடுத்து பார்த்தோம்னா பவர் பிளேல ரெண்டு டீமுமே வந்து கொஞ்சம் ரன்ஸ் போனாங்க. ஏன்னா வந்து ஸ்விங்குக்கு ட்ரை பண்ண போய் ஹர்ஷதீப் சிங்காக இருக்கட்டும், புவனேஸ்வர குமாருமே ஃபர்ஸ்ட் ஓவரில் ரன் போனார், அதுக்கப்புறம் கரெக்டாக போட்டார். ஸோ ரெண்டு டீமுமே வந்து கொஞ்சம் பவுலிங்கில் கொஞ்சம் 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 இதாக மாதிரி தான் இருந்தது. ஸோ அங்கிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, அங்கிட்டு பேட்டிங் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு, அதாவது ஸ்டார்டிங்கில் ஃபிலிப் சால்ட் ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு. பட் ஈவன் தோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவர் அவுட் ஆயிட்டு. பட் எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபியில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் கரெக்டாக வந்தாங்க. எல்லாம் வந்து நம்ம பெரிய இன்னிங்ஸ் ஆடணும்லாம் இல்லை, நம்ம குவிக் ஃபயர் ஆடணும் மாதிரி எல்லாருமே அந்த ஒரு இதோட வந்தாங்க. பட் கோலி வந்து அவர் வந்து ஒரு ஸ்டைல் வந்து பிடிச்சி ஆடணும் மாதிரி தான் ஆடினாரு. பட் நடுவில் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிற மாதிரியே இருந்துச்சு. கோலியும் வந்து அப்படியே பொறுமையாக ஆட ஆட அங்கிட்டுமே கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிற மாதிரி இருந்தது. பட் நடுவில் வந்து சூப்பராக ஆடினார். ஜித்தேஷ் சர்மா தான் அந்த ஒரு சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் பண்ணார். அதுதான் ரொம்ப ஒரு க்ரூஷியல் பாயிண்ட்ல இருந்தது. அந்த மொமெண்டம் மாறினதுக்கு அப்புறம் தான் அப்படியே அப்படியே எல்லாமே பக்கத்தில் எல்லாம் வந்து ஸ்டிக்கப் பண்ணிட்டு ஆட ஆரம்பிச்சாங்க. அதுதான் வந்து ஒரு மேட்சோட டேர்னிங் பாயிண்ட் இருந்தது. ஏன்னா அது வரைக்குமே பார்த்தா ஒரு மாதிரி ஆர்சிபி வந்து பார்த்தா ஒரு மாதிரி ஆவரேஜா ஓகே, ரொம்ப ஒரு மாதிரி ஆவரேஜ் ஸ்கோராக தான் அடிக்க போறாங்க போல மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஜிதேஷ் சர்மாவோட அந்த அவரோட பேட்டிங் தான் வந்து அப்படியே மொமெண்டமா மாற்றி கொண்டு போய் ஒரு ரெஸ்பெக்டபிள் ஸ்கோர் 190ங்கிற ஒரு ஸ்கோரில் வந்து கொண்டு போச்சு. பட் நான் மேட்ச் பார்க்கும்போது என்ன நினச்சேன்னா, இங்கே இதெல்லாம் என்ன பிச் ரிப்போர்ட்டில் சொன்னபோது பேட்டிங் இதுன்னு சொன்னனால நான் நினச்சேன் ஓகே ஒரு 200க்கு மேலேயாச்சும் வேணும் போல், ஒரு 10 ரன் ஷார்ட் மாதிரி நினச்சேன். பட் ஆனால் வந்து இந்த பிச்சில் வந்து இந்த 190 வந்து இவ்வளோ வந்து ஒரு கஷ்டமான டார்கெட். ஏன்னா அந்த மாதிரி இருந்தது பார்க்கும்போது. அதுவும் பார்த்தீங்கன்னா, எனக்கு பஞ்சாப்ல வந்து எனக்கு தெரியல, ஹர்தீப் பிராரை வந்து ஏன் ஆட வைக்கலைங்கிறது வந்து இன்னுமே ஒன்றும் புரியல. 4 ஃபாஸ்ட் பால் ஆடுறாங்க, ஒரே ஒரு ஸ்பின்னர் தான் ஆடுறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. அது ஏன் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சுன்னா, குர்னல் பாண்டே அந்த பக்கம் போட்டதை பார்த்து தான் வந்து எனக்கு இவங்களுமே ஹர்தீப் பிரார் மாதிரி ஒரு 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 ஆஃப் ஸ்பின்னர் ஆடி இருக்கலாமோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. மற்றபடி பார்த்தா அவங்க அதே லெவலில் தான் ஆடினாங்க. எனக்கு தெரிஞ்சு 190 தான் கொடுத்து இந்த பவுலிங் லைனப் அவங்க 190 கொடுத்து அவங்க இதுவே வந்து அவங்க பவுலிங் லைனப் பொறுத்த வரைக்கும் அவங்க இது எனக்கு தெரிஞ்சு அவங்க குறை சொல்லிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இதுவே வந்து அவங்களுக்கு மோர் ஆஃப் லெஸ் வந்து அவங்களுக்கு ஓகே மாதிரி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. கயல் ஜெமிசன் நல்லா போட்டார், நல்லா போட்டான்னு சொல்லி ரன்ஸ் போனாங்க. பட் அந்த எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் வந்து க்ரூஷியல் டைம்ஸில் விக்கெட்ஸ் கரெக்டாக எடுத்தாங்க. அந்த ஜிதேஷ் சர்மாக்கு மட்டும் தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அது மட்டும் கொஞ்சம் ஏதாச்சும் அது மாற்றிருந்தாங்கன்னா கொஞ்சம் தப்பிச்சிருப்பாங்க. பட் அப்புறம் ரொமாரியோ சப்போர்ட்டுக்குமே ஒரு கேட்ச் ட்ராப் நடந்தது. பட் ஓகே, நீ ஈவன் தோ வந்து அந்த ஜிதேஷ் சர்மா தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு மெயினான ஒரு அந்த ஷிஃப்ட் தான் வந்து கன்ஃபார்ம் வந்து ஒரு பாருங்க, இப்போ கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ரன் தான். இப்போ ஜிதேஷ் சர்மா தான் ஒரு க்ரூஷியலான நாக் ஆடிருக்காரு எனக்கு தெரிஞ்சு. என்ன கேட்டிங்கன்னா ஜிதேஷ் சர்மா தான் வந்து ஒரு டிஃப்ரென்ஸே உண்டாக்குனான்னு நான் சொல்லுவேன் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும். அப்புறம் நம்ம ஆர்சிபி வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் வந்தாங்க. அங்கிட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தா 2 பேருமே ஒரு மாதிரி சென்சிபிளாக தான் ஆடினாங்க. அதாவது வந்து கரெக்டாக லூஸ் பால்ஸ் அடித்தாங்க. மற்றபடி எல்லா பால்ஸுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்து ஆடினாங்க. நம்ம போன கூட சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி க்ரோவ் அக்ரெசிவ் ஆடாமல் கொஞ்சம் நிதானமாக ஆடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் ஆடினாங்க. பட்டு அன்ஃபார்ச்சுனேட்டாக சில பல பிரில்லியன்ட் கேச்சஸ் பிடிச்சாங்க அந்த பவுண்டரி லைன்ஸில். பிலிப் சால்ட் பார்த்தீங்கன்னா சூப்பர் கேச்சஸாக பிடிச்சாங்க அந்த பவுண்டரி லைன்ஸில். ஸோ அங்கேருந்து அப்படியே அப்போ பார்த்தீங்கன்னா ஐயரோட விக்கெட் தாங்க. அதாவது ஐயரோட விக்கெட் வரைக்குமே எல்லாருமே கீனாக மேட்ச் பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம். ஐயரோட அந்த விக்கெட் போனதுக்கப்புறமே அவ்வளோதான், கொஞ்சம் ஹோப் போயிடுச்சு. ஆர்சிபி ஃபேன்ஸ் கொஞ்சம் குஷி ஆகிட்டாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஐயர் தான் வந்து ஒரு ஒரு அந்த டாப் ஆர்டருக்கும் அந்த மிடில் ஆர்டருக்கும் ஒரு பிரிட்ஜ் மாதிரியான ஒரு பிளேயரு. அவர் விக்கெட்டை நீங்கள் ஒரு ரனுக்கு எடுக்கும் போதே உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து மேட்ச்க்குள்ளே வந்துட்டீங்கன்னு தான் அர்த்தம்.
பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குர்னல் பாண்டியா எப்பா என்ன மாரி பவுலிங்க! செம்மையா போட்டாருங்க. அதாவது வந்து அவர அடிக்கவே முடியல. அவர் வந்து டக்குன்னு ஓவர் போட்டு போயிட்டாருங்க. வெறும் 17 ரன் குடுத்துருக்காரு 2 விக்கெட் எடுத்து. அதுதான். அத பார்த்துட்டு தான் எனக்கு ஒரு தோணுச்சு. ஹர்தீப் பார் வந்து உள்ள வந்திருக்கலாமோ! அப்டிங்கிற ஒரு யோசனை வந்தது. ஆனா செம்மையா போட்டாருங்க. குர்னல் பாண்டியா தாங்க லிட்டரலா வந்து மேட்ச டர்ன் பண்ணாரு. அதாவது பவுலிங்ல பார்த்தீங்கன்னா, குர்னல் பாண்டியா, பேட்டிங்ல ஜித்தேஷ் சர்மா. இந்த 2 பேர் தாங்கண்ணே. அந்த 2 பேர் தான் வந்து குரூசியலான டைம்ல கரெக்ட்டா விஜய் சர்மாக்கு எப்ப ஸ்லோ டவுன் ஆகுமோ, அப்ப கரெக்ட்டா அவரோட நாக் ஆடுனாரு. இவர் வந்து எங்க வந்து அப்படியே அவங்கள புல் பேக் பண்ணணுமோ, அந்த இடத்துல கரெக்ட்டா வந்து புல் பேக் பண்ணிட்டு சூப்பரா பவுலிங் போட்டாருங்க குர்னல் பாண்டியா. அவருக்கு வந்து கன்ஃபார்ம் அப்ரிசியேஷன் போயே ஆவணும். அவங்க அப்புறம் பிபிகேஸ்ல பார்த்தீங்கன்னா, நேல் வதேரா சரி எல்லாம் வந்து நடுவுல கொஞ்சம் பால் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாய்ங்க. அவைங்க அது என்னன்னு தெரியல. பிரப் சிம்ரனுமே வந்து அடிச்சாரு. அவருமே ஆன் அண்ட் ஆஃப் தான். ஆன் அண்ட் ஆஃப் இல்ல. இந்த இந்த மேட்ச் வந்து ஒரு மாரி கொஞ்சம் ஒரு மாரி தான் அடிச்சாரு. பெருசா அவருமே வந்து அவரவே சாட்டிஸ்ஃபைட் இல்ல. அவரே நெறைய 6 அடிச்சுட்டு அவரே லீவ் ஆற மாரி தான் ஆடுனாரு. பெருசா அவருக்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்த மாரி எனக்கு தெரியல. எல்லாருமே கட்டைய கட்டைய போட்டாங்க. ஜாஸ் இங்கிலீஷ் ஆனா ஓகே. அவரு தாங்க 6 அவர் அடிச்ச 6 தான் நான் பார்த்தேன். கடைசியில தான் இவர் சிசாங் சிங் அடிச்சாரு. இந்த தேவைப்படும்போது அடிச்சது வந்து ஜாஸ் இங்கிலீஷ் தான். அவர் ஒரே ஒரு ஷாட் தான். அந்த லெக் சைட்ல வந்து புல்லா அடிச்சாரு. ஷார்ட்டா போறதெல்லாம் புல்லா அடிச்சாரு. அவர் தான் ஒரே ஒருத்தர் வந்து அப்பப்ப அடிச்சு அடிச்சு இருப்பா மேட்ச்க்குள்ள இருப்பான்னாரு. எனக்கு பிபிகேஎஸ் பேட்டிங்னா செகண்ட் இன்னிங்ஸ் தான் ஒரு மாரி ஆயிருச்சு. என்னடா இவனுங்க கட்டைய போடுறீங்களாடா அப்படி இப்படின்னு. ஆனா பவுலிங் சேஞ்சஸ்மே நம்ம ரஜத் பட்டிதாருக்குமே கிரெடிட்ஸ் குடுக்கணும். கரெக்ட்டான டைம்ல வந்து பவுலிங் சேஞ்சஸ் சூப்பரா கொண்டு வந்தாரு. ஆனா ரொமாரியோ சப்போர்ட் தாங்க. நான் ஃபர்ஸ்ட்டு கொண்டு வரும்போது, என்னடா ரொமாரியோ சப்போர்ட் கொண்டு வராய்ங்களே! ரன்ஸ் லீக் பண்ணுவானோ அப்படின்னு நெனச்சா, கரெக்ட்டா அவன் தாங்க. ஐயர தூக்குனாங்க. என்ன மாரி ஒரு லக்கியான்னு தெரியல. அவன் இதே மாரி தான் இந்த குவாலிஃபயர் ஒன்லயுமே அவுட் ஆனான். ஜஸ்ட் அவுட் ஆஃப் லென்த் போடுவான் இவன் ஜாஸ் ஹேசல்வுட். அதே மாரி தான் இவனும் வெளிய லைட்டா அதாவது அந்த 4த் ஸ்டம்ப் லைனுக்கு ஒரு மாரி போட்டான். அப்படியே அவன வந்து ஒரு மாரி ஃப்ரண்ட் ஃபுட்டா, பேக் ஃபுட்டாங்கிற மாரி ஒரு மாரி ஜாஃபர் ஆயி அப்படியே கேட்ச்சு. அதான் அந்த ஒரு இதுல தான் வந்து அப்படியே மேட்ச் டர்ன் அவுட் ஆயிருச்சு. அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாத மாரி ஆயிருச்சு. நானுமே வந்து ஸ்டாய்னிஸ் இருக்கான். சரி ஸ்டாய்னிஸ் ஏதாச்சுமே வந்து அவர் இருந்தவரு கொஞ்சம் கொஞ்சம் அதாவது வந்து இந்த சஷாங்க் கொஞ்சம் க்ளோஸா எடுத்துட்டு போனா கூட ஸ்டாய்னிஸ் வந்து அவனால முடியும்னு மாரி நெனச்சேன் நானு. கடைசியில பார்த்தா ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சான். நான் போட சொன்னேன், கொஞ்சம் பொறுமையா ஆடுறா, அவசரப்படாதடான்னு சொன்னேன். அடுத்த பால் வந்து லைட்டா அப்படி ஸ்லோயர் ஒன்னா போட்டான். வெளிய இப்படி ஆடுனா கரெக்ட்டா கையில கேட்ச். அப்பயே முடிஞ்சுச்சு அவ்வளோதான். மேட்ச் க்ளோஸு. மேட்ச் முடிஞ்சுச்சு அவ்வளோதான். ஐயர் விக்கெட்லயே தெரிஞ்சிருச்சு. நான் சரி ஸ்டாய்னிஸ் வந்து இப்போ ஓகே ஏதாச்சும் ஒரு மேஜிக் பண்ண முடியும்னு நெனச்சேன். அங்கேயே அவன் க்ளோஸ் அவ்வளோதான் மேட்ச் முடிஞ்சுச்சு. ஆனாலுங்க அப்புறம் பார்த்தோம்னா கடைசியில அவ்வளோதான் ஜஸ்ட் ஃபார்மாலிட்டீஸ் தான். ஆர்சிபி ஆர் த சாம்பியன்ஸ். அதாவது ஆஃப்டர் 18 இயர்ஸ் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் டைட்டில் வந்துருச்சு. அந்த இத பார்க்கும்போது நான் அதுவரைக்குமே ரொம்ப நார்மலா தான் இருந்தேன். கோலி அவர் எமோஷன்ஸ் பார்க்கும்போது எனக்குமே ஒரு மாரி ஆயிருச்சு. ஈவன் தோ நான் சிஎஸ்கே ஃபேனா இருந்தாலுமே, யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு 18 வருஷம் ஒரே ஃப்ரான்ச்சைஸிக்கு ஆடுறீங்க. அது ஒரு அப்ஸ்லயும் இருந்திருக்கீங்க, டவுன்ஸ்லயும் இருந்திருக்கீங்க. அது வந்து ஒரு நாள் அதாவது 18 வருஷமா நீங்க காத்துக்கிட்டே இருந்திருக்கீங்க. எப்படா நமக்கு ஒரு ஒரு ட்ராஃபி வரும்னு. அந்த ஒரு நாள் வந்து இன்னைக்கு அமைஞ்சிருக்குங்கும்போது ஒரு மாரி ஒரு எனக்குமே ஒரு மாரி எமோஷனலா தான் இருந்தது. அதாவது வந்து ஒரு கிரிக்கெட்டரா பார்க்கும்போது நான் கிரிக்கெட்டர்லாம் கிடையாது. இப்ப நான் சும்மா டீம் இருக்குல்ல, அது அது அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன். ஒரு மாரி எமோஷனலா இருந்தது. எல்லாருமே வந்து ஒரு மாரி எல்லாம் ஓடி வந்து அப்படியே கோலி மேல வந்து விழுந்தாங்க. அது ஒரு மாரி ஒரு நல்லா இருந்தது பார்க்க. அதே சமயத்துல நம்ம ஐயருக்குமே வந்து சொல்லணும். பிக்காஸ் வந்து அவர் பார்த்தீங்கன்னா, அவருக்குமே நடந்த பேக் ஸ்டோரீஸ்லாம் பார்க்கும்போது, கேகேஆர் மாரி அதாவது டிராஃபி வின் பண்ணி குடுத்துட்டாங்க. அந்த ஒரு டீம்லேருந்து அவர வேணாம், நீ அவ்வளோ ஒர்த் இல்ல. அதாவது அந்த ஒர்த்துக்கு ரீட்டெயின் பண்ணாம அவரையுமே வெளிய தள்ளிவுட்டு, அவருமே இப்ப வந்து ஃபைனல் வரைக்கும் வந்திருக்காரு. அவங்களுக்கு அந்த டீமுக்கு பிபிகேஸுக்குமே வந்து கன்ஃபார்ம் வந்து அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். அவங்களுமே இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. ஏன்னா வந்து அந்த ஸ்குவாட வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப வேற எந்த ஒரு பெரிய கேப்டனா இருந்தாலுமே அவங்கள வந்து எல்லாம் ஆஹா ஓஹோன்னு பேசியிருப்போம். இப்ப ஐயர் உங்களுக்கு மிடில் ஆர்டர் பாருங்க ஃபுல்லா இந்தியன் கோர் தான். அதாவது ஸ்டாய்னிஸ், இங்கிலீஷ் தான் வந்து நடுவுல தான் இருக்காங்க. இந்தியன் கோர வச்சு அவங்க வந்து வந்திருக்காங்க. அவங்களுக்குமே வந்து ஒரு கங்ராச்சுலேஷன்ஸ் தான் சொல்லணும். பட் ஆர்சிபி டிசர்வ் டூ வின். ஏன்னா வந்து இந்த வருஷம் அவங்கள பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரம் தி ஆக்ஷன் டேபிள்ல இருந்து, ஃப்ரம் த டீம் செலக்ஷன்ல இருந்து ரஜத் பட்டிதருக்குமே நம்ம அப்ரிசியேஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் கேப்டன்சி பண்ணி ஆர்சிபிய வந்து அந்த 18 வருஷம் பண்ண முடியாத அவர் ஃபர்ஸ்ட் இயர்லயே வந்து பண்ணியிருக்காரு. அவருக்கும் வந்து கங்ராச்சுலேஷன்ஸ். விராட் கோலிக்குமே என்னுடைய கங்ராச்சுலேஷன்ஸ். அவருமே வந்து
ஆஃப்டர் அவருக்குமே வந்து ஒரு ஓகே எல்லாருக்குமே ஒரு ஒரு ஹாப்பி இது ஒரு எவ்வளோ நாள் வந்து கஷ்டப்பட்டதுக்கு என்னைக்காவது ஒரு நாள் பாவம் கிடைக்கணும். அது இந்த வருஷம் அவருக்கு கிடைச்சிருக்கு. அதனால எனக்கு அது ரொம்ப சந்தோஷமானது தான். அப்புறம் ஒவ்வொரு சப்போர்ட் ஸ்டாஃப்ஸ்க்குமே வந்து கங்ராச்சுலேஷன். தினேஷ் கார்த்திக்கா இருக்கட்டும், ஆண்டி ஃப்ளவரா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து என்னுடைய பெஸ்ட் விஷஸ். அதான் சொல்ல வந்தேன். ஆக்ஷன்ல இருந்து அவங்க எல்லாருமே பிளான்டு தாங்க. கரெக்ட்டா உட்காந்து, கரெக்ட்டா அவங்க பிளான் பண்ணி, அதாவது வந்து சூப்பர் ஸ்டார்ஸ் எடுக்கிறத விட, அதாவது வந்து எப்படி சொல்றேன்? அந்த கரண்ட்ல அவன் சூப்பர் ஸ்டாரா இருக்க வேணாம். அதாவது அவன் இந்த மினிமம் மினிமம் நாக்ஸ் ஆடுனா எனக்கு போதும். நான் அத வச்சு நான் மொத்த குரூப் பெர்ஃபார்மன்ஸா ஆக்குறேங்கிற மாரி ஒரு நல்ல கான்செப்ட் மாரி யோசிச்சு, சூப்பரா டீம் ஃபார்ம் பண்ணி, அதாவது வந்து பேட்டிங் அதாவது எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஆல் ரவுண்டா ஒரு கன்னா கொண்டு வந்து சூப்பரா இது பண்ணாங்கங்க. அதுவும் இல்லாம யாஸ்தயால், புவனேஸ்வர் குமார்லாம் பாருங்க எப்படி டெத்ல போடுறாங்க பாருங்க. ஃபுல்லா அந்த நெயில் பண்றாங்க. அந்த யாக்கர்ஸ்லாம் யாஸ்தயாலாம் ரொம்ப இம்ப்ரெசிவ்ங்க இந்த சீசன்லாம். அதாவது ஏதாச்சும் ஒரு மேட்ச் நான் டெத்ல அடி வாங்குவான்னு பார்க்குறேன். எல்லா மேட்சும் டெத்ல கரெக்ட்டா அந்த கால் கரெக்ட்டா போடுறாரு. ஸோ அந்த அளவுக்கு அந்த ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கு அவங்க பவுலிங்ல. ஜாஸ் ஹேசல்வுட் இருக்கட்டும். ஜாஸ் ஹேசல்வுட் வந்து அவர் சூப்பரா போனார் பவுலிங். அவர் இருக்கும்போது அப்படியே பவுலிங் டிபார்ட்மெண்ட் செம்மையா தெரியுது. அவரு தனியா போடுறாரு அவரு. இந்த மேட்ச் ஓகே. இந்த மேட்ச் ஒரு மாரி பெரிய டீசென்ட்டா போட்டாலுமே, பட் இந்த நடுவுல இருக்க எல்லா மேட்சும் பார்த்தீங்கன்னா, ஜாஸ் ஹேசல்வுட் வந்து ஒரு கீ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு அந்த டீமுக்கு. அதுவும் இல்லாம இந்த டீம்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 9 பேருமே அதாவது 11 பேர்ல 9 பேர் வந்து உங்களுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் ஒரு குரூப் பெர்ஃபார்மன்ஸ் தான் ஆர்சிபி கிட்ட இருந்து. ஸோ அதனால இந்த வருஷம் ஆர்சிபி கப் அடிச்சது வந்து ட்ரூலி டிசர்வ்டு இந்த டீம் வந்து அடிச்சு அவன் அடிக்கலனா தான் வந்து வருத்தமே தவிர, அடிச்சது வந்து ஆஸ் அ ஆஸ் ஒரு கிரிக்கெட் ஃபேனா இருக்கட்டும் சரி, ஒரு ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேனா எனக்கும் ரொம்பவுமே வந்து ஒரு ஹேப்பியா தான் இருக்குது. ஓகே. ஆமா. ஒருத்தன வருஷம் தான் அவங்களுமே அந்த ஈசால கப்பு மீம்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ ஆனா என்ன வருத்தம் ஒரு மீமா பார்த்தோம்னா, இனிமே அந்த மீம்ஸ்லாம் வந்து அவ்வளோதான். இன்னையோட வந்து அந்த மீம்ஸும் செத்துரும். இனிமே எந்த எந்த டீமுக்கு அந்த மீம்ஸ்லாம் போடுவாங்கன்னு தெரியல. சரி ஓகே. நான் பாயிண்ட்ஸ்லாம் சொல்ட்டேன். பாயிண்ட் ஷேர் பண்ணிட்டேன்னா, அத நீங்க கமெண்ட்ஸ்ல கீழ சொல்லுங்க. அத நம்ம பேசுவோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்கலாம் மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுறது டக்கு டக்குன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் முடிஞ்சிருச்சு. அடுத்து நான் ஐபிஎல் ஒரு ப்ரிவ்யூ இது ஃபுல் எல்லா டீமும் அதாவது எல்லா டீமும் இல்ல. ஐபிஎல் நடந்த எல்லா எல்லா அதாவது சிஎஸ்கே மேட்ச் சிஎஸ்கே நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா, அத பத்தி நீங்க ரிவ்யூ வேணும்னா, லைனா வீடியோ இருக்கு. எல்லா சிஎஸ்கே மேட்ச்சும் சிஎஸ்கே ரிவ்யூ இருக்கும். ஸோ அது நான் சிஎஸ்கே டீமை தவிர்த்துட்டு மிச்சம் எல்லா டீம்ல பத்தி சும்மா ஒரு ரிவ்யூ மாதிரி பண்ணலான்னு இருக்கேன் ஒரே வீடியோவா. ஸோ அதில் அதான் எனக்கு அதுதான் கடைசி ஐபிஎல் வீடியோவா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன வீடியோ போடுவோன்னு தெரில. ஸோ பார்ப்போம். சரி ஓகே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஹரி. ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் மஜா பண்ணுங்க. ஓகே கைஸ். பை பை.